அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய தினம் சென்னை ஆவடிக்கு அருகில் உள்ள திருமுல்லை வாயிலில் அமைந்துள்ள புராதன சிறப்பு மிக்க கொடியிடை நாயகி சமேத மாசில்லாமணீஸ்வரர் சிவாலயத்தையும், இந்த ஆலயத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஆத்மஞானி நீலம்மையாருடைய ஜீவசமாதி ஆலயத்தையும் மற்றும் தவயோகி மாசிலாமணி சித்தர் அவர்களுடைய ஜீவசமாதி ஆலயத்தையும் கண்டு தரிசிப்போம். ஓம் சர்க்குருவே சரணம். தல புராணம். தொண்டைமான் சக்கரவர்த்தி இப்பகுதியில் வாழ்ந்து பல கொடுஞ்செயல்களை ஏற்றி வந்த வாணன் ஓணன் என்ற இரு அசுரர்களை போரிட்டு வெல்ல முடியாமல் திரும்பி வருகையில் அவரின் பட்டத்து யானையின் கால்கள் முல்லை கொடியில் சிக்கிக் கொண்டன. மன்னன் பதற்றத்துடன் அந்த முல்லை கொடிகளை வெட்ட முற்படுகையில் முல்லை கொடியின் நடுவிலிருந்து ரத்தம் பீரிட்டு வெளிப்பட்டது. மன்னன் அதிர்ச்சி அடைந்து முல்லை கொடியை விலக்கி பார்க்கையில் அங்கு சுயம்புலிங்க திருமேனியாக மாசிலாமணீஸ்வரர் வெளிப்பட்டார். பின்பு மாசிலாமணீஸ்வரர் அரசனுக்கு திருவருள் புரிந்து அசுரர்களை வெல்ல தனது நந்திகணத்தை மன்னனுக்கு உதவியாக அனுப்பி வைத்தார். இதனால் இந்த ஆலயத்தில் நந்தியம்பெருமான் சிவபெருமானை பார்க்காமல் கொடிமரத்தை நோக்கி காட்சியளிக்கின்றார். இந்த ஆலயத்தில் மாசிலாமணீஸ்வரரின் சுயம்புலிங்க திருமேனி மன்னனின் வாளால் வெட்டுப்பட்டமையால் ஆண்டுதோறும் இறைவனின் திருமேனி சந்தன காப்புடனே காணப்படும். மன்னனுக்கு இறைவன் அருள் புரிந்த சித்திரை மாத சதய நட்சத்திரத்தில் 2 தினங்களில் மட்டும் சந்தன காப்பு இல்லாமல் இறைவனை தரிசிக்க முடியும். மாசிலாமணீஸ்வரர் சுயம்புலிங்க திருமேனி முல்லை கொடிக்கு இடையில் வெளிப்பட்டமையால் இங்கு முல்லை கொடி தலவிருட்சமாக அமைந்துள்ளது. நால்வர் பெருமக்களும் வள்ளல் பெருமானாரும் பாடி பரவிய தலம் இந்த திருமுல்லை வாயிலாகும். திருமுல்லை வாயில் ஆலயத்தின் திருக்குளம். தற்போது திருமுல்லை வாயில் சிவாலயத்திற்கு பின்புறம் அமைந்துள்ள ஆத்மஞானி நீலம்மையாருடைய ஜீவசமாதி ஆலயத்தை தரிசிக்கின்றோம். சித்த வித்தை ஞானபிதா சிவானந்த பரமஹம்சரின் ஒரே பெண் சீடராக விளங்குபவர் அன்னை நீலம்மையார் ஆவார். சிவானந்த பரமஹம்சரின் திருவாக்குக்கு இணங்க அன்னை நீலம்மையார் இந்த திருமுல்லை வாயிலில் பல ஆண்டு காலம் வாழ்ந்து தவம் புரிந்து நாடி வந்த மக்களுக்கு பல நன்மைகளை செய்து இங்கேயே ஜீவ ஐக்கியம் பெற்று என்றென்றும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஆத்மஞானி நீலம்மையாரின் மகா குரு பூஜை விழா அடியார் பெருமக்களால் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டு வருகின்றது. ஓம் சர்க்குரு ஆத்மஞானி நீலம்மையார் திருவடிகளே சரணம். திருமுல்லை வாயில் ரயில் நிலையத்திற்கு செல்லும் சாலையில் சோளம்பேடு என்ற இடத்தில் தவயோகி மாசிலாமணி சித்தர் ஜீவாலயம் அமைந்திருக்கு. மாசிலாமணி சித்தர் ஒரு சிறந்த ராம ஆஞ்சநேய பக்தராவார். இங்கு அமைந்துள்ள சீதாராமர் ஆஞ்சநேயர் திருவாலய வளாகத்தில் தவயோகி மாசிலாமணி சித்தர் அவர்களின் ஜீவசமாதி பீடமும் அமைந்திருக்கு. இந்த திருமுல்லை வாயிலுக்கு வரும் பக்தர்கள் அருள்மிகு கொடியிடை நாயகி சமேத மாசிலாமணி ஈஸ்வரரையும், ஆத்மயோகி நீலம்மையார் ஜீவசமாதி மற்றும் தவயோகி மாசிலாமணி சித்தர் ஜீவசமாதி பீடங்களையும் கண்டு தரிசிக்கலாம். ஓம் சர்க்குருவே சரணம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.